மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு சிலுவையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. யாரெல்லாம் இதை ஆழ்ந்து தியானிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவின் அன்பையும் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் சிலுவையிலே பேசினதான இரண்டாவது வார்த்தையை குறித்து கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவது வார்த்தை மனம் திரும்புதல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் யாரை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லுகிறார்? பல வருடங்களாக பாவம் செய்து கொண்டிருந்து அதின் நிமித்தம் உலகத்தால் குற்றவாளியாக மாற்றப்பட்ட கல்லனையே. நமக்கு ஒரு காரியம் ஒருவேளை புரியாத புதிராக இருக்கும். இத்தனை பாவங்கள் செய்த மனுஷனை அவர் எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு அனுமதிக்க முடியும்? இது அநியாயம் அல்லவா என்று கூட நாம் நினைக்கிற காரியம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவர் நீதி உள்ளவர். இந்த மனுஷனுக்காகவும் இயேசு அதாவது அவனுடைய பாவத்தையும் தான் தன் மீது ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவன் மனம் திரும்பி இயேசுவை பாவம் இல்லாதவர் என்று அறிக்கை செய்தானோ அப்பொழுதே அவனுக்காக ஒரு இடத்தை சொர்க்கத்தில் ஆயத்தம் பண்ணிவிட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கடைசி நேரத்திலே கூட அவன் மனம் திரும்புகிற ஒரு இருதயம் அவனுக்குள்ளே இருந்தபடியினாலே அவன் சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து, இவர் பரிசுத்தர். அந்த கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய நிலைமையை உணர்ந்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்து பயந்து அவரிடத்தில் அவன் கேட்கிறான். கேட்கும் பொழுதுதான் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி. இந்த மனம் திரும்புதல் அவனுக்குள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை கொண்டு வந்தது. எப்படி என்றால், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 40-41 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் தான் அவனுக்கு தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை அவனுக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த மனம் திரும்புகிற இருதயம் இருக்கிறது? அவன் மற்றவனை கடிந்து நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ எந்த குற்றமும் செய்யவில்லை, இவர் பரிசுத்தர், இவர் நீதி உள்ளவர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அதனால தான் அவனுக்குள்ளே ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் அங்கே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்று அநேகர் இயேசுவை குறித்ததான வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் மெய்யான மனம் திரும்புதல் நடைபெறுவதே இல்லை. ஆகவே தான் இன்னும் பலர் பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதே மனம் திரும்புங்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டிய ஒரு நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே அந்த கல்லனுக்கு அந்த கொடுக்கப்பட்ட கடைசி நேரத்திலே அந்த நேரத்திலே அவன் ஆண்டவன் அண்டை திரும்புகிறான். ஒரு மனம் திரும்புதல் அவனுக்கு வந்தது. இந்த தேவன் பரிசுத்தர், இந்த தேவன் நீதி உள்ளவர் என்கிற ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நமக்குள்ளே தெய்வ பயம் இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே சற்று நாம் திருப்பி பார்க்க, நாம் கவனிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. அவன் சொல்லுகிறான், இவர் தகாத ஒன்றையும் செய்யவில்லை. இன்றைக்கு அந்த சிந்தை நமக்கு இருக்கா? ஆண்டவர் பரிசுத்தர் என்கிற, ஆண்டவர் ஒரு பாவமும் செய்யாதவர் என்கிற சிந்தை இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறதா? அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் இன்றைக்கு நமக்கு தேவை. அந்த கல்லனை போல நமக்கு தருணங்கள் இப்ப கொடுக்கப்பட்டு, கல்லனுக்கு தருணம் கொடுக்கப்படவில்லை, கடைசி நேரம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தருணங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்குரியவர்களை அவர் அழைத்து கொண்டு போக சீக்கிரம் வரப்போகிறார்.
வரப்போகிறார். ஆனால் இயேசுவை சந்திக்க இந்த நாட்களிலே நாம் ஆயத்தப்படுவோம். தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். இயேசுவை சந்திப்பதற்கு தேவ பிள்ளைகளே, மனம் திரும்பாதவர்களே, இந்த நாளிலே இயேசுவுக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். அவர் ஒரு கூட்டத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட குடும்பத்தை அவரோடு கூட வைத்துக்கொள்ள, எடுத்துக்கொண்டு போக அவர் வரப்போகிறார். ஆகவே அவரை சந்திக்க ஆயத்தப்படு. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். நாட்களை பயன்படுத்திக் கொள். உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, உன் நாட்கள் இயேசுவோடு கூட வாழ்வதற்கு இன்றைக்கு உனக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை. அதை கொடுக்கிற இயேசு உன் அருகிலே இருக்கிறார். அவரை பற்றிக்கொள். அவருக்காக வாழ விட்டுக்கொடு. உன் வாழ்க்கையில கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார்.